ஃபஸ்ட்டு இந்த படத்தை யார் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு முதல்ல சொல்கிறேன். 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் கொடுக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு லவ், அப்புறம் காலேஜில் ஒரு லவ், அந்த லவ்வை நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன படம் என்ன நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு என்னை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீட்டுக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் இதே முரளி. இப்போ தேட்டரில் ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம அதர்வா, அப்புறம் கைடு லோகர், பிரீத்தி முகுந்தன் நடித்த படம் தான் இதே முரளி. இந்த படம் உண்மையிலே சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குது. படத்தில் கொண்டு போய் அந்த கலர்ஃபுல்லான அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. படத்தில் ஒன்றுன்னு சொல்லணும்னா, நம்ம ஹீரோ ஸ்கூலில் ஒரு பொண்ணு காலேஜில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாப்புல, அந்த லவ் அவர் சொல்லாமல் இருக்காப்புல, அது என்ன கல்யாணம் ஆச்சா என்னங்கிறது ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க இந்த படம். இந்த படத்தில் காமெடியாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. காமெடி சில நேரத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னு தான் நான் சொல்லணும். தமனோட மியூசிக் கொஞ்சம் ஓவராலாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் முடிச்ச அந்த காமெடியாக அந்த சீனாக இருக்கணும் ரொம்ப நல்லாச்சு. அப்புறம் ஃபகத் ஃபாசில் வர சீனாக இருக்கணும் பரவாயில்ல, அவர் வந்ததுக்கு ஒரு நல்லதாக ஒரு கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை இப்போ தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. மிஸ்ஸே பண்ணிக்கிறாங்க இந்த படத்தை தேட்டரில் பாடுறதுக்கு. இந்த படத்தில் ஒன்று சொன்ன என்னதுன்னா, நீ லவ் பண்ணுற பொண்ணை நீ அன்னைக்கு அப்பயே நீ சொல்லிடு, ஓகேவா? அதுதான் இப்படி நீ சொல்ல மாட்டேன்னா உன் மனசு என்ன கஷ்டப்படுங்கிறது ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஒருவேளை நானும் இதே மாதிரி தான் ஸ்கூலில் ஒரு பொண்ணுட்டு லவ்வை சொல்லாமல் இருந்தேன். ஒரு மேலே செட் ஆயிருமோ?